அந்த குறுக்கு புத்திக்காரனுக்கு இப்படி ஒரு பையனா? பையன் பாக்குறதுக்கு அழகாத்தான் இருக்கான், நல்லாவே சிரிக்கிறான். சிரிப்பு என்னது? ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா. இவன் அடிப்பான்றியா? நாம அடிக்கணும். உன் கோமதிக்கு நீ மாப்பிளையும் தேட வேண்டாம், அப்படியே என்னுடைய சவாலு நிறைவேறின மாதிரி இருக்கும். ஆனா ஒரு சின்ன சிக்கல். திடீர்னு கோமதி இந்த பையன் எனக்கு பிடிக்கல, நான் வேற ஒருத்தனை லவ் பண்றேன்னு சொல்லிட்டாள்னா? அந்த கவலையே உனக்கு வேணாம். She will not cross with me. என்ன மீறி எதையும் செய்ய மாட்டான்ற. கூப்பிட்டு கேட்டுருவான். கோமதி, கோமதி. கோமதி பரீட்சைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா. அவட்ட சொல்ல வேண்டிய வேலையை என்கிட்ட சொல்லுங்க, நான் செய்யறேன். சரி, இப்போ இந்த பையனை நம்ம வேலு கோமதிக்காக பாத்துருக்கான். அவளை கூப்பிட்டு சம்மதம் கேட்கலான்னு இருந்தோம். அதான் அந்த வேலையை நீ செய்யறேன்றிய. உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லு, என்ன விவாகரத்து பண்ணிட்டு அவனை பண்ணிக்கோ. அர்த்தமில்ல உளராதீங்க. கோமதியை வர சொல்றேன். கோமதி, கோமதி கொஞ்சம் வந்துட்டு போமா. பையன் அழகாத்தான் இருக்கான். நீ கோமதியை வர சொல்லு. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன். நான் எதையும் குறையா செய்யலையே. என்னக்கா? உங்க அக்கா கூப்பிட்டதான் வருவிய? அக்கா தான் யார் கூப்பிட்டாலும் ஏன்னு கேட்காம நீ பாட்டுக்கு படின்னு சொல்லிச்சு, அதனால தான் வரல. சரி, நீ பரீட்சைக்கு படிச்சது போதும், முதல்ல இந்த போட்டோவை பாரு. என்ன மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? மாப்பிள்ளையா? ஆமா, உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பெரியவங்க நீங்க எது சொன்னாலும் சரிதான். அப்புறம் என்ன, பையன் அவங்க அம்மா அப்பா ஏதாவது பொன் பார்க்க வர சொல்ல வேண்டியதானே? அது அவ்வளவு சுலபமான வேலை இல்ல. பையனோட அப்பன் பெரிய கோடீஸ்வரன், குறுக்கு புத்திக்காரன். நம்மளும் குறுக்கால புந்துதான் பிடிக்கணும், பையனை வலை வீசி பிடிக்கணும். நீங்க சொல்றது ஒன்னும் புரியலையே. போக போக புரியும். உனக்கு நடிக்க வருமா? ஏதாவது நாடகம் நடத்த போறீங்களா? ஆமா, ஆனா இது மேடையில நடக்கிற நாடகம் இல்ல, வாழ்க்கையில நடக்கிற நாடகம். அதுல நீதான் கதாநாயகி. ஏண்டா திமிர் பிடிச்ச ராஸ்கல், அநியாயமா கண்ணு முன்ன தெரியாம காரை ஓட்டி வந்து ஒரு பொண்ணை கொன்னிட்டேடா. யார் யார் செத்தாங்க? சும்மா மயங்கால் அடி அம்பிட்டுதான். கால் ஒடிஞ்ச மாதிரி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணு, பணம் பறிக்கலாம். ஆளுக்கு பாதி. ஏண்டா டேய், அநியாயமா காலை ஒடிச்சிட்டேடா பாவி. புத்தூருக்கு போய் கட்டு போடணும்னா எவ்வளவு பணம் செலவாகும்? ஆமா, எவ்வளவு செலவாகும்? எவ்வளவு செலவானாலும் நான் தரேன், ஆத்திரப்படாதீங்க. சரியான அறிவு கட்ட ஆளியா நீ. உன் மேல இன்னாயா தப்பு. நான் தான் ஏதோ ஞாபகமா வந்து விந்துக்கினேன். அடி கூட பலமா இல்ல, லேசா சராப்பு தான். இன்னாயா, நான் தான் தெரியாம வந்து விந்துக்கினேன். நீ அவர்கிட்ட பணம் பிடிக்கலான்னு பாக்குறியா? அது சரிதான் பயசா மாறி. என்னடி சொன்ன? இன்னாயா, உன் ஜோலியா பாத்துக்க. நீ பயா என்ன பாக்குறீங்க? என்ன பாக்குறீங்க? சரியான பொறுக்கி நாய்ங்க. துட்டுக்குன்னா இன்னா வானாலும் செய்வானுங்க. அடிபட்டிருக்கா? உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன். வா, எப்படியோ பெரிய ஆபத்துல இருந்து என்ன காப்பாத்துறேன். அதெல்லாம் வானா நாயினா, எனக்கு இது ரொம்ப சகஜம். நீ பாட்டு கம்பெனி போய்க்கினே இரு. இல்ல முடியுமா? வா, உன்னை கார்ல கொண்டு போய் வீட்டுல விட்டுறேன். இந்த அப்படி நீ யாரு முயல முடிச்சேன்னு தெரியலையே. வெண்டைக்காய் பத்தி உன்னை நம்ப பாட்டிலோட சர்பத்து கொடுக்குற, என் குடல தொண்டி ஊதுறாம நீ தான் பாத்துக்கணும். பேசுற குடிக்கிற நீ சொன்னாது இன்னும் ஊத்து ஊத்து ரொம்ப மாட்டேன்டா. அது தொண்டு அதுதான், இது வேணாம். நான் பாட்டிலோட குடிக்கிறேன். ஆடக்கூடாது. கண்ணு நீயா, நான் வெண்டைக்காய் தெரியப்படுறேன். நான் ஆசையா கூப்பிட்டு எப்படி போட்டேன்னு சின்ன கூட 2 பேர் கூட்டு வந்துக்கிறேன். ஒண்ணுதானா தம்பி? என் மேல எனக்கு சொல்லுங்க. நான் வரும்போது ஒரு கால போய் மோதிக்கிறேன் நைனா. ஐயோ, காரு ஒண்ணு அவளே கண்ணு. அதுக்கு என்ன போ நைனா, காரு படா ஷோக்காக்கிது நைனா. அப்பயும் அதை விட்டு இதை பிடிச்சின்னு வந்தா கம்முடா நைனா. இவரு நல்லவர் நைனா, என்ன ஊடு வர கொண்டாந்துட்டு நிக்கிறாரு. இல்லையா திருதிருன்னு வைக்கிற போட்டுக்கிறேன்னா? இவர் தான் எங்க நைனா. ரிக்ஷாக்கார மாறினா இந்த பேட்டையில ஐதப்புல கூட கம்னு கிடக்கும். வணக்கங்க. பண்ணா, உனக்கு வணங்க சொல்றதுக்குள்ள எனக்கு காய்ச்சி சொல்லிருக்கோம். உனக்கு முதுகு கூனாயிடும். அதனால சொல்றேன், நம்ம தெருக்குல ஒரு சர்பத் அடிக்கிறியா, 2 பேர் லெவல் ஆயிடுவோம். ஐயோ, அதெல்லாம் பழக்கம் கிடையாதுங்க. தப்பாக்கிற பச்சா, நீ பணக்கார விட்டு போல சீமத்தல்ல ஐஸ் போட்டு தான் குடிப்பேன். சீமத்தல்ல என்ன இருக்குது? மஞ்சள் தண்ணி. இது பாரு, கிளியர் ஒயிட். அச்சனை வளர்த்தோ கத்திக்கணும். இன்னும் ஒயிட் மாதிரி பண்ணீங்க. அதெல்லாம் வேணா நைனா. நீ போய் இவருக்கு நாரி கடையில டீ வாங்கியா நைனா. அது போதை இருக்காது. பரவாயில்ல பரவாயில்ல, வேண்டாங்க. உன் பேர் என்ன?
நல்ல பேர் நல்ல பேர். இல்லைங்க சுகுமாருங்க. அதுவும் நல்லதா கண்ணு. நீ என்னோட வயசுல சின்னவா, நான் வயசுல பெரியவன். நான் சொன்ன கேட்டுக்கணும். மரியாதை கை கட்டிக்குவேன். நான் என்ன சொல்றேன்னா, என்னடி சொல்லணும், நீ கார் ஓட்டலையா, கார் ஓட்ட சொல்லு, ஜாக்கிரதையா ரோட் மேல ஓட்டணும். என்ன மாதிரி ரவுடி போட்டுக்கோ, நிறைய தண்ணி போட்டு வந்து உழுவானுங்க. அப்புறம் வண்டியில இச்சு தொண்டி ஆயிடும். டெபாசிட் கட்சி மேல ஊழிட்டு பச்சா எல்லாருமே இந்த மாதிரி ஸ்டெடியா இருப்பாரு சொல்ல முடியாது. அப்ப நான் வரேங்க. நம்ம விட்டாங்க. வா வா கொண்டு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போயினாக்கிறா குத்துட்டுக்கிறானா. ஷோ ஒரு இடமா குந்துலைனா நீ சொன்னா செஞ்சுதானே. யோ வர சொன்னா வந்துக்கினேன். என்னயா விஷயம்? என்னயா அது பொட்ட பிள்ளை மாதிரி ரொம்ப வெக்கப்படுறியே? உன்ன மாதிரி பட்டு பட்டுன்னு பேசி எனக்கு பழக்கம் இல்லை. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். உனக்கு சம்மதமா? யோ உனக்கு மரம் கிரா கைண்டிக்கிடுச்சா? நீ யாரு நான் யாரு இதெல்லாம் ஒத்து வருவாயா? நீ சரின்னு சொன்னா ஒத்து வரு. யோ நெசமா சொல்றேன், நான் முதல்ல பார்த்தப்போ எனக்கும் ஆசையா தான் இருந்தது. ஆனா இதெல்லாம் நடக்குமாடி கம்முனு கடை கைதேன்னு என் மனசை கப்பு நடக்கிக்கினேன். நீ சொல்றது நெசமா இருந்தா ஓய்ங்கா முறையா எங்க நயனா கையில வந்து பேசிக்க. முடியும். உன் மனசை தெரிஞ்சுக்கதான் நான் உன்னை இங்க வர சொன்னேன். வா இப்பவே உங்க நயனா கிட்ட வந்து பேசுறேன். இது நடக்காது, இது நடக்கவே நடக்காது. என்ன நீ பாரு, நான் செயற்பட்டா பரவாயில்ல. நானே சல்பாட்டில வந்து முடிஞ்சுக்கிறேன். உன் குடும்பத்துல என் குடும்பத்துக்கு ஏணி வச்சாலும் ஏற்றாது. உனக்கு எனக்குமே ஏற்றல. என் பொண்ணு கட்டுமா வேணா, இது வம்புல முடியும் வேணாம். ஒரு வம்பும் வராது சார். எங்க அப்பாவுக்கு நான் ஒரே பிள்ளை. என் ஆசையை எங்க அப்பா தட்ட மாட்டேன். தட்டுட்டான்னு வச்சுக்கோ, என் குட்டி கட்டி என்ன வருது? இந்த ரிக்ஷாவா நான் எனக்கு சமைச்சு போறேன். நான் என்ன பண்ணுவேன்? நீ கட்டி வச்சா முனியம்மாவை கட்டி வைங்க, இல்லன்னா நான் இப்பவே வீட்டை விட்டு வெளியே போறேன்னு நான் வெளியே வந்துருவேன். இப்ப என் பொண்ணு டேவ மயக்கத்துல பேசுறேன். நாளைக்கு வீட்டை விட்டு கைய வச்சுன்னு வந்துட்டேன்னா எப்படி சோறு போடுவா? பாரு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. வயிறு மணிக்க வச்சிருவான். வேணா. இல்ல நான் அவர் அப்படிலாம் செய்ய மாட்டார் நைனா. என்ன 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 ஒரு ரிக்ஷாக்காரன் எனக்கு சம்பந்தியா வரதா? நடக்காது, இது நடக்கவே நடக்காது. நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். என்ன பெருசா முடிவு பண்ணிட்டேன்? நான் இந்த ஊருக்கே பெரிய மனுஷன்டா. அப்புறம் என் மான மரியாதை என்ன ஆகிறது? எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம். ஏண்டா உனக்கு எவன்டா இப்படி எல்லாம் பேச கத்து கொடுத்தது? அப்ப உங்க முடிவுதான் என்ன? முடியாது. அதான் என்னுடைய முடிவு. அப்பா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. உங்களை விட்டா எனக்கு வேற யாரு இருக்கா? உங்க மனசுப்படியே அந்த பொண்ணை நான் மறந்துடுறேன். குட். இப்படின்னு கெஞ்சுவே நினைச்சீங்களா? இனி இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். வரேன். அவனை கொண்டு வரேன். தனியா வந்து நிக்கிற பின்னாடி வரானா? அவர் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவனுக்கு கேட்டியா? உனக்கு கேட்டியா? அவனுக்கு கேட்டியா? எனக்கு தான் கேட்டேன். அதான் முடியாது. என்னப்பா வீட்டை விட்டே போடான்னுட்டாரு. வந்துட்டேன். ஐயா எனக்கு முயமா தான் முக்கியம். என்ன நம்புங்க, இதே சேரியில நான் வாழ்க்கை நடத்துறேன். ரிச்சா இருக்கிறேன். அவளை எனக்கு கட்டி வைங்க. அட பாப்பா, புரியாத புள்ளி அடிக்கிறியா? எவ்வளவுதான் தள்ளி வைக்க ரிக்ஷா ஓட்டுறா, சல்பாடா குடிக்கிறா, ஒரு நசியமா விட்டு புள்ள கஷ்டப்படுறியா? சொன்ன மனுஷி எவ்வளவு கஷ்டப்படி தெரியுமா? அதுதான் நான் ஒரு ரகசியம் சொல்றேன். என் பொண்ணு நீ கட்டிக்கலாம், உங்க அப்பனிய வாங்கிட்டாலாம். அதுக்கு ஒரு ரோஷனை சொல்ற கேப்பையா? நான் சொன்ன கேப்ப நீ? ஐயோ நாமா தலையாட்டிட்டு கோயிண்டா இத்த போய் ஓட்டு விட்டு வெளில போலான்னு சொல்லிக்கிறான். அவனை சும்மா விடக்கூடாது. என்னன்ற நீ சனா? உங்க அப்பனுக்கு நீ ஒரே புள்ள தானே? உங்க அப்பா உனக்கு ஒரே அப்பன் தானே? சும்மா ஒரு கணக்கு காட்ட. அதனால எல்லாம் சரியா போட. நான் ஒரு ஆட்டுன்னு சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீல் விட்டாலகடி என்ன மாதிரியா அவன் நண்ட போனேன்னா அவங்க அப்பனு கீச்சு பீஸ் பீஸா கோடியா காட்டிடுவான். இது நீ அக்கிரமமா இருக்கு. என் பையனை எனக்கு எதிரியா மாதிரி வக்கீல் அனுப்பிச்சிருக்கிறான். அவனை சும்மா விடக்கூடாது. கவலைப்படாதீங்க முதலாளி. வளர்த்த கடா மாறல பாயன்னு சொல்லுவாங்க. இது உடம்பெல்லாம் பாஞ்சிருக்குது. நல்ல முடிவுள்ள வக்கீலா வச்சு இந்த வழுக்க வக்கீல அடிச்சு காட்டுறேன் பாருங்க. ஐயா
வாழ்க்கை இல்லாதவருக்கு அனுபவம் இருக்காது. இது அனுபவ முத்திரை. தவிர இந்த சிட்டியில எந்த விட பெரிய வக்கீல நீர் முடிச்சிருவீர. முதலியாரே, இந்த ஆள் சொல்றத கேட்காதையும். பாருங்க, அச்சுக்குன்னு ஜால்ரா போடுறேன். நான் சொல்றத கேளு. உம்மகிட்ட என்ன கேக்குறது? நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். முதலியார், உமக்கு இருக்கிற அந்தஸ்துக்கு நீர் கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிருந்தா உம்ம புள்ள கேஸ் ஓட்டு தலைய பிச்சுக்கிட்டு ஊரெல்லாம் அசிங்கமா அல்லோல படுமே. அதுக்காக என் அந்தஸ்துக்கு பொருத்தம் இல்லாத ஒரு பொண்ணை கட்டிட்டா மட்டும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஊர்ல எல்லாம் அப்படி தும்ப மாட்டா. சிரிப்பா. கோர்ட்டுக்கு போனாலும் அவமானம், சேரிக்கு போனாலும் அவமானம். இந்த 2 அவமானத்துல எது பெட்டர் அவமானம்னு நீங்களே முடிவு செஞ்சுக்கங்க. சேரியில பொண்ணு எடுத்தீங்கன்னா 4 பணக்கார சிரிப்பா, ஆனா 100 ஏழை வாழ்த்துவா. அதுக்கப்புறமா நீங்க வந்து சீர்திருத்த கல்யாணம் பண்ணிவிட்டுங்கிற பொருள் போட்டு அவைக்கு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிடலாம். இப்ப எல்லாம் பணக்கார விட்டு பசங்க சேரி பக்கம் பய போயிட்டா சீர்திருத்த கல்யாணம் சொல்லி அமுக்கிறதா வழக்கமா இருக்கு. இது ஒன்றும் புதுசு இல்ல. ஆனா கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிருந்தா 2-3 வருஷம் ஆயிடும், மறந்து பதி போயிடும். நான் கேட்கிற கேள்வியில மாதமும் போயிடும். அப்படி என்ன நீ கோர்ட்ல நீ கேள்வி கேட்ப? நீ கேட்கவா? சுகுமார் உமக்கு பிறந்தவன் தானா அப்படின்னு சொத்துல பாகத்தை பிரிச்சு வாங்க சொல்லி வக்கரமா புத்தி சொல்லுவேன். என்னையா அக்கிரமமா இருக்குது? என் முதலாளி சொந்தமா சம்பாதிச்ச சொத்து பையனுக்கு காலனா கொடுக்க மாட்டார். ஏன் உமக்கா கொடுக்கிறார்? பெத்த பிள்ளைக்கு தார கொடுக்கிறார். எந்த முதலியா? அடங்காத பிள்ளைக்கு தரதை விட தான தர்மத்துக்கு எழுதி வச்சுட்டு போறேன். அப்படி செஞ்சீர்ற பிரமாதமா இருக்குமே. நல்ல வேறும் வரும். பையனும் ஒண்ணும் கேட்க முடியாது. இதுக்கு வேற ஏதாவது குழந்தை இருக்க? அப்ப எப்படி மனசு வரும்? பொண்ணுக்கு இவருக்கு சேர வேண்டியதை மாத்திரம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு பையனுக்கு சேர வேண்டியதை தர்மசாலைக்கு எழுதி கொடுத்தால் அதை சட்டம் ஒத்துக்காதே. தவிர கோர்ட்டுல போய் கேஸ் வரும் பொழுது கேள்வி வரும். பாதியில வந்ததா, பூர்வீகமா வந்ததா, அடிச்சதா, புடிச்சதா, கருப்பா வெள்ளையா அப்படின்னு அடுக்கடுக்கா கேள்வி கேட்க நம்ம வண்டவாளம் எல்லாம் கருப்பு, வெள்ளை, பச்சை, சிவப்பு கலரா வெளியே வந்துருவேன். உட்காருங்க. இல்ல வேண்டாம், பரவாயில்ல உட்காருங்க. பரவாயில்ல, உட்காருங்க. ஐயா முடியாது. ஏன் முடியாது? எனக்கு மூலம் ரிஷி மூலம், நதி மூலம், வக்கீல் மூலம் பார்க்கப்படாது. இப்படி வரும். வக்கீல், இப்ப நீங்க என்ன செய்ய சொல்றீங்க? கோர்ட்டுக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். பையன் ஆசைப்பட்டபடி சேரி பொண்ணு சேர்த்து வச்சுட்டீங்கன்னா இழுத்த இழுப்புக்கெல்லாம் நாய்க்குட்டி மாதிரி ஓடி வருவா. தவிர இந்த பேரட்லா துரசாமியை எதிர்த்து உமக்கு ஆளாது. ஏன்னா எல்லா பயல்களுக்கும் தெரியும் நான் பயங்கரமா சிந்திக்கிறேன். வந்து ஓஹோ, மூக்க சிந்திரவர்னு நினைப்பாங்க. யோ சாமி, அந்த சுமார் பையன் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு அழைச்சிட்டு வாயா. எங்கேயும் போய் தேட வேண்டாம். வாசல்லே ஆசையா இருக்கிற விசில் அடிச்சா வந்துருவா. அடிக்கட்டுமா? என்னது இது அல்ப வக்கீலா இருக்குது? முதலாளி, வக்கீல் விட்ட விசில்ல தம்பி வந்து நின்னுடுச்சு. டேய், அந்த பொண்ணையும் அவங்க அப்பனையும் இழுத்துட்டு வா. காதுங்காத வச்ச மாதிரி திருப்பதிக்கோ திருத்தணிக்கோ போய் கல்யாணத்தை முடிச்சு வந்து தொலைப்போம். அது நடக்காதப்பா. முறைப்படி நீங்க வந்து பொண்ணு கேட்டாதான் அவர் சம்மதிப்பார். அவங்க பேட்டையில தான் கல்யாணத்தை நடத்துவார். டேய், என்னடா நான் கொஞ்சம் இறங்கி வந்தா நீ உச்சாரிக்கு ஏறி உட்காந்துக்கிறேன். முதலியா சேத்துல குளிக்கிறதுன்னு முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் மொண்டு குளிச்சா இருந்த, முங்கி குளிச்சா இருந்த சேத்தன் பையன் ஆசைப்படுறபடி போய் காரியத்தை முடிச்சிட்டு வந்திருக்க. முதலியார், பொடிய உண்மை வரைக்கும் போட்டுக்கிறதானே ஊருக்கே போட்டு விடுறீங்க. யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறுக. குடிசை வாழ் மக்களே, தாய்மார்களே, என்னுடைய முதலாளியினுடைய தியாகத்தை பார்த்தீர்களா? உங்களில் ஒரு பெண்ணை தன்னுடைய மருமகளாக ஏற்றுக்கொண்டார். அவர் சீர்திருத்த செம்மல். இப்பொழுது இந்த திருமணத்தை என்னுடைய முதலாளி கைலாச முதலியார் அவர்கள் நடத்தி வைப்பார்கள். கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. ஆமா ஆமா, நல்லபடியா முடிஞ்சு போச்சு. பொண்ணு அடிச்சு நாங்க போறோம். வாடா. குஞ்ச குஞ்ச என்ன மாப்பிள்ளையா போறியா? அதான பார்த்து தாலி கட்ட ஒண்ணு விட்டு போடுவா நீ. ஷாஜி சந்துக்கெல்லாம் உருந்து கொடுத்தாவலையா? குந்து குந்து குந்து. என்னடா அடிக்கிறீங்க மோளம்? இங்க கல்யாணம் நடக்குதா, கரகம் ஆடுறாங்களா?
பெரிய பெரிய ஆபீசர் எல்லாம் வராங்கடா இங்க. சங்கராபரண மியூசிக் மாதிரி ரீஜெண்டா ஆடிங்கடா. பார், நமக்கு அதெல்லாம் தெரியாது. உனக்கு என்ன ஒண்ணுன்னு கண்டிஷனா கேளு, கரெக்டா ஆடிக்கிற. என்னன்றப்ப நீ இந்தாடா கேட்டுக்கடா. லா 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 லா. அடச்சி, இத யாரா கேட்டது உன்ன? பாகவதர் சங்கீதத்துக்கே நான் ஆடுறதுக்கு வசதியா ஆடிங்கடா அண்ணா. யோ, நான் என் நடுவுல பூந்து பேஜார் பண்ணினு நீ தானே சங்கீதமா அடிக்க சொன்ன, அதான் அடிச்ச. அப்ப ஒரு வேலை பண்ற, நீ அடிக்கிற மோளம் அடி, நான் பாடுற சங்கீதம் நான் பாடுறேன். மோளம் ஓணுன்றவன் அத்தை எடுத்துக்கிட்டான், சங்கீதம் ஓணுன்றவன் இத்த எடுத்துக்கிட்டான். அடிங்கடா. அதான் கூடாது, புடிச்சுக்கோ. மாம ஓடு மச்சு போடு, பரிசம் போட்டது குச்சு போடு. பாட்டு பாடி ஆட்டம் போடு, பெரிய இடத்து சம்பந்தம். பரிசம் போட்டது குச்சு போடு. சரியாட வந்தது எதனால? நினைச்சது ஒண்ணு நடந்து போச்சு இன்னைக்கு, முடிஞ்சு போச்சு சோபமா என் மனசு போல. புளியாங்கொம்பு வளைஞ்சு வந்து தடுத்து நிறுத்தி லாபம் இன்னும். மாம வீடு மாம வீடு மச்சு வீடு, பரிசம் போட்டது குச்சு வீடு. சம்மந்தி மூஞ்சியில சந்தனம் கொட்டு, தந்தனத்தம் தந்தனத்தம் தாளமும் தட்டு. நம்ம கையில அன்பு கீது, ஆசை கீது. என்ன வேணுமங்க மாம வீடு மாம வீடு மச்சு வீடு, பரிசம் போட்டது குச்சு வீடு. பாட்டு பாடி ஆட்டம் போடு, பெரிய இடத்து சம்பந்தம். வீடு மச்சு வீடு, பரிசம் போட்டது குச்சு வீடு. வீடு மச்சு வீடு, பரிசம் போட்டது குச்சு வீடு. குச்சு வீடு குச்சு வீடு. என்னடி நீயே சிரிச்சிட்டு இருக்க? யார் எழுதிருக்கா? எங்க அப்பா எழுதிருக்காரு. எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றாராம். அடி சக்க, மாப்பிள்ளை யாரு? இன்ஜினியரா, டாக்டரா, கலெக்டரா? இன்னும் பாக்கல. உன் விருப்பம் என்னன்னு கேட்டிருக்காரு. உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்? எனக்கா? நான் சொல்றபடி கேக்குறவனா, என்ன அடக்கியால நினைக்காதவனா, எனக்கு முழு சுதந்திரம் கொடுக்கறவனா மாப்பிள்ளை இருக்கணும். என்னடி என்னமோ உளர்ற? அதாவது எனக்கு வர மாப்பிள்ளை என் முந்தானையை புடிச்சுக்கிட்டு சுத்தி வர பூஜாவா இருக்கணும். அடிப்பாவி, நிஜமா சொல்றேன்? நிச்சயமா சொல்றேன். ஏன்னா இவ்வளவு படிப்பு படிச்சுட்டு நிறைய வரதட்சணை கொடுத்துட்டு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு போன நம்ம ராதா கீதா வாழ்க்கையில என்னாச்சுன்னு தெரியும்ல. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். இதுக்கு உங்க அப்பா சம்மதிப்பாரா? இதுக்கு எங்க அப்பா சம்மதிக்கலன்னா நான் கல்யாணத்துக்கே சம்மதிக்க மாட்டேன். சரி வாங்க போலாம்.
இல்லனா அந்த சனிய ஹாஸ்டல் வார்டன் திட்டும். வாங்க. உனக்கு ஒரு அசடு மாப்பிள்ளையா வரணுமா? வருவா. அட என்னடா அது புச்சாக்குது? இப்படி ஒரு பொண்ணு புருஷனை தேடிக்கும் அதிசயமாக்குதே. அப்பா, நான் இன்னைக்கே பெங்களூர் போய் அவகிட்ட பேசுறேன். சுத்த மரத்தனமா எழுதிருக்கா. என்னடா செய்யறது? எனக்கு ஒரு நல்ல மருமகளோ வரக்கூடாதுன்னு ஆண்டவன் என் தலையில எழுதியிருக்கான். ஐ ஐ மாமா, எனக்கு என்ன குறைச்சல்? எனக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ட்ரெஸ் ஒண்ணு தான் எங்களால மாத்த முடிஞ்சது, பாஷையை மாத்த முடியலையே. சரி பரப்படா. ஹாய் மாதவி, இப்பதான் வரியா? வா 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 வா. நீ என் கல்யாணத்துக்கு கூட வரல? அப்பாதான் வர வேண்டாம்னு சொன்னாரு. முனியமாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல அப்பாவுக்கு வருத்தம். பின்ன இருக்காதா? ஜாதி அந்தஸ்து இதெல்லாம் பார்க்காம நீ அப்படி செஞ்சிருக்க கூடாது. நீ மட்டும் என்ன அசடா படிக்காதவனா மாப்பிளைய பாருன்னு லெட்டர் போட்டிருந்தேன். அதான் உன்னை பார்த்துட்டு வர சொல்லி அப்பா என்ன இங்க அனுப்புனார். அதான் இத பாருங்கடா, அதுக்கு வேற காரணம் இருக்கு. அது என்னன்னா, இத பாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும், அதுக்கு ஒரு காரணமும் இருக்கும். முனியம்மா, இதான் என் தங்கச்சி. ஓ இதானா? இன்னாமே நீ கூட பிறந்த பரப்பாந்துக்குன்னு எங்க கல்யாணத்துக்கு கூட வராம இருந்துக்குனே. பரவாயில்ல. என்ன பரவாயில்ல? இல்ல, குடிசை பொண்ணுன்னு சொன்ன உடனே கறிக்கட்ட மாதிரி இருப்பேன்னு நினைச்சேன். நல்லாதான் இருக்க. அத்தை கண்ணுக்கு தானே உங்க நாத்த என்னத்தான் கட்டிக்கணும்னு ஒத்த கால கொக்காட்ட நின்னாரு. நானே அவரை கட்டிக்கணும்னு சொன்னேன். இன்னாம என்ன மாதிரி மாப்பிள்ளை கிடைக்க குடுத்து வச்சிருக்கணும். கம்முனு கடடி கஸ்மால். ஐயோ, இந்த பாஷை உனக்கு வந்துச்சா? நான் சொன்னதெல்லாம் சரியா புரிஞ்சுதா? புரிஞ்சது. என்னப்பா, நான் போடாத வேஷமா ஆடாத ஆட்டமா? உனக்கு அப்பா வாங்கி பண்ண அவ்வளவுதானே? நான் உனக்கு அம்மாவா நடிக்கணும் அவ்வளவுதானே? அது சரி, இந்த நாடகம் எவ்வளவு நாளைக்கு? எனக்கு கல்யாணம் ஆகிற வரையிலும். கல்யாணம் ரொம்ப நாள் ஆகும். அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? உங்களுக்கு நான் பேசினபடி ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கொடுத்துறேன், அவ்வளவுதானே? ஆமா. அவ உனக்கு அம்மாவா தானே நடிக்கணும். வா இப்படி வா. ஏங்க? ஏப்பா, ஒன்னும் தப்பு தண்டா நடந்துடாதே. தண்டாவும் நடக்காது. ஏன் சொல்றேன்னா, போலீஸ் வேஷம் போட்டவனை பார்த்தாலே எனக்கு பயம். ஆமாப்பா, நாளைக்கு மோசடி கேஸ் ஏதாவது வந்ததுன்னா எங்க மானம் மேடை ஏறிடும். உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா அதுக்கு நான் பொறுப்பு, போதுமா? இப்ப இது பெங்களூர்ல நடக்கிற மாதிரி இருக்கிற செட்டப்ங்கிறதுனால நம்மளாம் ஒரு கன்னட குடும்பம் மாதிரி நடிக்கணும். இது ரொம்ப டிபிகலிட்டி. ஏன்? எனக்கு கன்னடமே தெரியாதே. நீங்க சும்மா இருங்க, நானு கொத்து. ஓங்கி ஒரே குத்து. என்னடி கொத்து? அட, கன்னடம் ரொம்ப ஈஸிங்க. பாவுக்கு பூரா ஹா சொல்லணும். பால்னா ஹால், அதான் கன்னடம். அதாவது ஹால்ல இருந்தா பால் வரும், அவ்வளவுதான். அப்போ பறக்கடலாமா? ஆமா. என்னது அது? கன்னடம்.